சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. வணக்கம். ஒரு அப்பீல் ஆர்டர், வெறும் 2 பக்கம். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய சட்ட போராட்டமே அடங்கியிருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற வழக்கு அத்தனையில் உள்ள ஒன்றுதான். ஒரு மேல்முறையீட்டு அதிகாரி ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது அதுக்கான காரணங்களை விளக்க வேண்டியது அவசியமா, இல்ல சும்மா உங்க அப்பீல் ரிஜெக்ட் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு போயிடலாமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இத பத்தி தான் கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்கு. வாங்க, அந்த 2 பக்க ஆர்டருக்குள்ள என்னதான் இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த கேஸோட பின்னணி என்ன, ரொம்ப சுருக்கமா சொல்லுங்களேன். ஒரு வரி செலுத்துபவர் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஒரு டிமாண்ட் ஆர்டர் அனுப்புது. ஓகே. இதை எதிர்த்து அவங்க மேல்முறையீடு பண்றாங்க. அவங்களோட முக்கியமான வாதம் என்னவா இருந்துச்சு? நான் ஒரு சப்ளையர் கிடையாது, நான் ஒரு ஏஜென்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, இது ஒரு பொதுவான வாதம் தானே. அப்போ அவங்க சப்ளையர் இல்லைன்னா அவங்க வரி கட்ட வேண்டான்னு சொல்றாங்க, அப்படிதானே? கரெக்ட். அவங்க சொல்றது உண்மையான சப்ளையர் கிட்ட வரி கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு தான். சரி, வெறும் வாயால சொன்னா போதுமா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுத்தாங்களா? ஆமா, கொடுத்தாங்க. தன்னோட வாதத்தை நிரூபிக்க சில டாக்குமெண்ட்ஸ் ஒரு கடிதம் மூலியமா அதிகாரி கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் தரப்புல என்ன சொன்னாங்க? அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தது சரிதான், ஆனா அதை ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அப்லோட் பண்ணலையே அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. ஓ, ஒரு நடைமுறை பிழை. சரி, கடைசியில அந்த மேல்முறையீட்டு அதிகாரி என்ன முடிவெடுத்தார்? அவரோட அப்பீல நிராகரிச்சிட்டாரு. ஜூன் 26, 2025ல ஒரு ஆர்டர் போட்டாரு. இங்கதான் நம்மளோட கதை ஆரம்பிக்குது. அந்த நிராகரிப்பு உத்தரவை எதிர்த்து அவங்க கல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க. அவங்களோட முக்கியமான குற்றச்சாட்டு என்னவா இருந்துச்சு? அந்த ஆர்டர்ல என் அப்பீல ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு காரணமே சொல்லல அப்படிங்கறது தான் அவங்களோட முக்கிய வாதம். அப்படியா? உயர்நீதிமன்றம் அந்த ஆர்டரை பார்த்தப்போ என்ன கவனிச்சாங்க? நீதிமன்றம் அந்த ஆர்டரை கையில எடுத்து பார்க்கும்போது அது மொத்தமே 2 பக்கம் தான் இருக்கு. வெறும் 2 பக்கமா? ஆமா, அதுலயும் பக்கமும் 2வது பக்கத்துல பாதியும் எதுக்கு போயிருக்குன்னா, எதுக்கு? வழக்கின் சுருக்கம், உண்மைகள், அப்பீலுக்கான காரணங்கள், மனுதாரர் என்ன கேக்குறாருன்னு ஏற்கனவே சொன்ன விஷயங்களை லிஸ்ட் போடுறதுக்கே சரியா போயிடுச்சு. ஒரு நிமிஷம், நான் சரியாதான் புரிஞ்சுக்கிட்டேனா? மொத்த ஆர்டர்ல 3/4 பகுதி பழைய கதையை சொல்றதுக்கு மட்டும்தான் பயன்பட்டிருக்கா? ஆமா. அப்போ அதிகாரியோட பகுத்தறிவு, அவரோட சொந்த அலசல், ஏன் இந்த முடிவுக்கு வந்தாருங்கிற விளக்கம் அதெங்க இருக்கு? அதுக்கு வெறும் ஒரே ஒரு பேராகிராஃப் தான் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. என்னது, ஒரே ஒரு பேராகிராஃப் தானா? ஆமா, நீதிமன்றம் அதை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. அவங்க வார்த்தைகள்லயே சொல்லணும்னா, இறுதி முடிவை ஆதரிப்பதற்காக எழுதப்பட்ட அந்த ஒரு பத்தியில் குறைந்தபட்ச பகுத்தறிவு கூட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த தர்க்கமும் இல்ல, சும்மா முடிவை மட்டும் சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இதுக்கு மேற்கு வங்க ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 107ல 12 நீதிமன்றம் சுட்டிக்காட்டுது. அதுல ஒரு உத்தரவு போடும்போது காரணங்களை கண்டிப்பா சொல்லணும்னு தெளிவா இருக்கு. ஆனா இங்க ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். நம்ம அதிகாரிங்க மேல ரொம்ப கடுமையா இருக்குமா? அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் வருது, எவ்வளவு வேலைப்பளு இருக்கும்? அது ஒரு நியாயமான கேள்விதான். ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒரு பெரிய கட்டுரை மாதிரி காரணம் எழுத முடியுமா? இந்த மாதிரி காரணம் சொல்லணுங்கிற தேவை சிஸ்டத்தையே மெதுவாக்கிடாதா? இது ஒரு நல்ல பாயிண்ட். ஆனா நீதிமன்றம் இதை வேலைப்பழுவா பார்க்கல, ஒரு அதிகாரத்தோட பொறுப்புணர்வா பாக்குது. பொறுப்புணர்வா? ஆமா, இது வெறும் கட்டுரை எழுதுற விஷயம் கிடையாது. இது சட்டத்தின் ஆட்சியை பற்றியது. நீதிமன்றம் இங்க ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துது. என்ன வார்த்தை அது? காரணங்கள் தான் ஒரு வழக்கின் கதையையும் அதன் முடிவையும் இணைக்கும் உயிர்நாடி. உயிர்நாடி, லைஃப் லிங்க். கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமா, அந்த உயிர்நாடி இல்லைன்னா அந்த உத்தரவு வெறும் அதிகாரம் செலுத்துற ஒரு காகிதம் தான். அது சட்டப்படியான உத்தரவு கிடையாது. அப்போ காரணம் இல்லாத உத்தரவு சட்டப்படி செல்லாது, அப்படிதானே? நிச்சயமா, அது செல்லாது. வாய்ட். ஒரு அதிகாரி காரணங்களை எழுதும்போது அவர் தன்னோட சிந்தனைய ஒரு தர்க்கரீதியான கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும். அப்போதான் அந்த முடிவை மத்தவங்களும் புரிஞ்சுக்க முடியும், தேவைப்பட்டா கேள்வி கேட்க முடியும். ரொம்ப தெளிவா இருக்கு. டிபார்ட்மெண்ட் சொன்ன அந்த போர்ட்டல் விஷயத்துக்கு வருவோம். மனுதாரர் டாக்குமெண்ட்ஸ போர்ட்டல்ல அப்லோட் பண்ணலன்னு சொன்னாங்களே, அத நீதிமன்றம் எப்படி பார்த்தது? நீதிமன்றம் அத ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கல. அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப நேரடியானது. என்ன கேட்டாங்க? மனுதாரர் எப்படி டாக்குமெண்ட்டை சமர்ப்பிச்சாருங்கிறது முக்கியம் இல்ல,
ஒரு மேல்முறையீட்டு அதிகாரியோட அடிப்படை கடமை என்ன? அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்ட ஆதாரங்களை வச்சு சுயமா சிந்தித்து ஒரு முடிவை எடுக்கணுமா இல்லையா? அதுதான் கேள்வி. ஆமா, எடுக்கணும். ஒரு சின்ன நடைமுறை பிழைய காரணம் காட்டி ஒரு அதிகாரி தன்னோட சட்ட கடமையிலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு. அப்போ அதிகாரி காரணங்களை எழுத தவறியது மட்டும் இல்லாம கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை வச்சு சுயமாக சிந்திக்கவும் தவறிட்டார்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு. நீதிமன்றம் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தியதா சொன்னீங்களே, டிட்டோட் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? டிட்டோட், அதாவது அப்படியே நகலெடுக்கப்பட்டது. ஒரு உயர் நீதிமன்றம் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு. அப்படியா? ஆமா, நீங்க உங்க வேலையை செய்யவே இல்ல, உங்க மூளையை பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்றதுக்கு சமம் அது. ஓ. மேல்முறையீட்டோட நோக்கமே ஒரு வழக்க ஒரு புது அதிகாரி ஒரு புது கண்ணோட்டத்துல சுயமாக பார்க்கணுங்கிறது தான். ஆனா இங்கே இந்த அதிகாரி தனக்கு கீழே உள்ள அதிகாரியோட ஆர்டரை அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. அப்ப மனுதாரருக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய அந்த மேல்முறையீடுங்கிற உரிமையே மறுக்கப்பட்டிருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த மொத்த ப்ராசஸும் ஒரு கண்துடைப்பா மாறிடுச்சு. வாவ்! டிட்டோடுங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கா? சரி, இவ்ளோ கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகு நீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு என்னவா இருந்துச்சு? இறுதி தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அந்த மேல்முறையீட்டு உத்தரவு முற்றிலும் காரணமற்றது அப்படின்னு சொல்லி அதை ரத்து செஞ்சாங்க. ரத்து செஞ்சாங்களா? ஆமா, ரத்து செஞ்சுட்டாங்க. அதோட நிறுத்தல. அப்புறம்? இந்த வழக்க மறுபடியும் அதே மேல்முறையீட்டு அதிகாரிக்க திருப்பி அனுப்பி, இந்த முறை சட்டப்படி மனுதாரர் சொல்றத கேட்டு எல்லா ஆதாரங்களையும் பரிசீலனை செஞ்சு விரிவான காரணங்களோட ஒரு புது உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு ஆணையிட்டாங்க. ஓகே, இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற தொழில் வல்லுநர்களுக்கு, அதாவது உங்களுக்காக இதிலிருந்து கிடைக்கிற முக்கியமான செய்தி என்ன? இதுதான் முக்கியமான விஷயம். இந்த தீர்ப்பு உங்களுக்கு ஒரு புது ஆயுதத்தையே கையில கொடுக்குது. எப்படி? இனிமே உங்க ரிட் மனுவுல இந்த ஆர்டர்ல காரணம் இல்லைன்னு சும்மா சொல்றதுக்கு பதிலா கல்கத்தா உயர்நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டலாம். எப்படி வாதிடலாம்? இந்த ஆர்டர்ல காரணங்கள் என்ற உயிர்நாடி இல்ல, அதனால இது சட்டப்படி செல்லாதது அப்படின்னு வாதிடலாம். மேல்முறையீட்டு அதிகாரி சுயமா சிந்திக்காம கீழ் அதிகாரியின் உத்தரவை டிட்டோடு செய்திருக்கிறார், இது சட்டரீதியான மேல்முறையீட்டு உரிமையை மறுக்கும் செயல் அப்படின்னு அழுத்தமா வாதிடலாம். இது நம்ம வாதத்துக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் இல்லையா? நிச்சயமா. இது துரதிர்ஷ்டவசமா ரொம்ப பொதுவான பிரச்சனை தான். ஆனா இந்த தீர்ப்பு பேசும் உத்தரவுகள், அதாவது ஸ்பீக்கிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற கொள்கைய ஜிஎஸ்டி சட்டத்துக்கு ரொம்ப வலுவா பொருத்தி நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த முன்னுதாரணத்தை கொடுத்திருக்கு. இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. ஒரு உத்தரவுல காரணங்களை சொல்றதுங்கிறது சட்ட கட்டாயம்னு நம்ம பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எதிரா ஒரு தீர்ப்பு வந்தாலும் அதுக்கான காரணங்களை தெளிவா உங்க வாதங்களை பரிசீலனை செஞ்சு விளக்கியிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை ஏத்துக்கிற மனப்பான்மை வருமோ? ஆமா. சரி, அவங்க நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்டாங்க, ஆனா சட்டப்படி இந்த முடிவுதான் எடுத்திருக்காங்கன்னு ஒரு விதமான சமாதானம் வருமா? ஆனா எந்த காரணமும் சொல்லாம ஒரு உத்தரவு வரும்போது அது நம்மள அவமதிக்கிற மாதிரி, நம்ம வாதங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காத மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குதா? ஆமா, அந்த உணர்வு நிச்சயம் வரும். இப்ப நாம பாக்குற பல வரி வழக்குகள் வரி பணத்துக்காக மட்டும் போடப்படுதா, இல்ல இந்த மாதிரி எங்க தரப்பு நியாயத்தை யாருமே கேட்கலங்கிற ஆதங்கத்துல போடப்படுதா? யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. அதிகாரிகள் காரணங்களை சொல்றதன் மூலமா வெளிப்படைத்தன்மையும் நம்பிக்கையும் உருவாக்க முடியும். அது பல வழக்குகளை நீதிமன்றம் வராம தடுக்கும். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.